ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கிரிக்கெட். ஸோ நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஐபிஎல் 2026 டீம் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். எஸ், இந்த இந்த வீடியோல வந்து எந்த டீம் பார்க்க போறோம்னா the மோஸ்ட் கன்சிஸ்டன்சி டீம் ஆர் த மோஸ்ட் ரிலையபிள் டீம் சொல்லலாம். அவுட் ஆஃப் even though they are new team, out of like four IPLs, they have qualified for playoffs in three and win the title in one. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியான டீம்னு சொல்லலாம். எஸ், குஜராத் டைட்டன்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். தே ஹாவ் குவாலிஃபைட். ஐ திங்க் 2022ல வந்தாங்க. ஸோ 2022, 2023, 2025 மூணுலயும் குவாலிஃபை ஆனாங்க. அண்ட் 2024 மட்டும் அவங்க குவாலிஃபை ஆகல. நியூவா அந்த டீம்ஸ்ல ஐ திங்க் குஜராத் டைட்டன்ஸ் பிளே வெரி மச் பேலன்ஸ் டீம் அப்படின்னு சொல்லலாம். யங் கேப்டன் சுப்மன் கில், ஹி லெட் பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பை சாய் சுதர்ஷன், ரஷித் கான் அண்ட் சாய் கிஷோர், லாட் ஆஃப் பிளேயர்ஸ். டீடைல்டா நம்ம வந்து குஜராத் டைட்டன்ஸ் ஸ்குவாட பத்தி பார்க்கலாம். ஸோ இதான் வந்து குஜராத் டைட்டன்ஸோட ஸ்குவாட். அண்ட் இவங்க தான் வந்து இந்த ஆப்ஷன்ல தே காட் டாம் பேட்டன் அண்ட் ஆல். இதான் வந்து நியூலி ஆப்ஷன் பிளேயர்ஸ் டு ஜிடி. இந்த டீம் பார்க்கும்போது வி கெட் டு சி அ ப்ராபபிள் 11. இந்த ப்ராபபிள் 11ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, இதான் இந்த டீம் பார்க்கும்போதே கம்பேர்ட் டு நம்ம இது வரைக்கும் முன்னாடி பார்த்த டீம்ஸ் கம்பேர் பண்ணும்போது தே சீம் டு பி மச் மோர் பவர்ஃபுல், ஹாவ் அ ஹை சான்சஸ் ஆஃப் குவாலிஃபைங் பிளே ஆஃப் எனக்கு தோணுது. ஸ்டார்டிங் வித் ஆதர்ஷ். ஸோ இந்த ப்ராபபிள் 11 பத்தி என்ன நினைக்கிறீங்க? வாட் சேஞ்சஸ் டு யூ மேக் இன் திஸ்? எஸ் சார். ஸோ யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், ஐ எம் a ஹியூஜ் ஃபேன் ஆஃப் கில். எனக்கு இருக்கல இப்போதைக்கு அடுத்து விராட் கோலி கத்து வருவானா என்ன பொறுத்தவரைக்கும் கில்லு தான் எனக்கு தோணுது. ஸோ கொஞ்சம் பயாஸ்டா இருந்தா இந்த வீடியோல என்ன மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் பயாஸ்டா தான் இருப்பேன். இந்த டீம்ல நான் மாற்ற வேண்டிய ஒரே ஆள்னா நீங்க சொன்ன 11ல எனக்கு தெரிஞ்சு யாருமே எதுவும் ஒத்துக்க மாட்டாங்க எந்த சேஞ்சஸும். பட் நான் ஃபர்ஸ்ட் டாம் பேண்டனை ஆட வைப்பேன் 11ல. எனக்கு தெரிஞ்சு டாம் பேண்டனை, அதுவுமே இங்கிலாந்து எனக்கு பிடிக்கும். அதனாலதான் இது வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஸ்டாட்ஸ் அந்த பேஸ்லாம் கிடையாது. எனக்கு இங்கிலாந்துல டாம் பேண்டன் எனக்கு பிடிக்கும். வேர்ல்டு கப்ல டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸா இருந்திருக்கு. ஸோ நான் அது வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் டாம் பேண்டனை ஃபர்ஸ்ட் ஆட வைக்கிறதுக்கு. மீதி எல்லாமே அதே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நான் 11 ஒரு வாட்டி சொல்றேன்: சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், நம்பர் 3 பட்லர், நம்பர் 4 பேண்டன், நம்பர் 5 ஆக்சுவலா நான் ஷாருக் கான் ஆட வைப்பேன். ஷாருக் கான் இருந்தாரு தான் நினைக்கிறேன் உங்க ப்ராபபிள் லெவன்லயும். ஆமா, ஷாருக் கான் என்ன yes. பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட பெஸ்ட் பிளேயர் இப்போதைக்கு. இஸ் தி பெஸ்ட் பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ ஹீ ஷுட் பி கிவன் சான்ஸ். அவரை உட்கார எல்லாம் இருக்கக்கூடாது, அவர் டேலண்டே வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ராகுல் டெவாட்டியா, இவர் எதுக்கு ஆடுறாருன்னா அந்த கடைசி 2 பால்ல எப்பயாச்சும் 2 6 வரும் அவர்கிட்ட இருந்து ஒரு 14 மேட்சஸ்ல. திடீர்னு கிளச்சான இன்னிங்ஸ் தான் ஆடவும் வாய்ப்பு இருக்கு அவர்கிட்ட இருந்து. ஸோ அதனால ராகுல் டெவாட்டியா நான் ஆட வைப்பேன். நம்பர் 7 வாஷிங்டன் சுந்தர், 8 ரஷீத் கான், 9 ஹோல்டர், 10 வந்து சாய் கிஷோர். இதுவுமே என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட பெஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் இப்போதைக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் இல்ல, தமிழ்நாடு பெஸ்ட் பவுலர் இப்போதைக்கு சாய் கிஷோர் தான். ஸோ என்ன அவங்க வந்து சாய் கிஷோர் கொஞ்சம் வேஸ்ட் பண்றாங்கன்னு தோணுது குஜராத். ஹி இஸ் ஆக்சுவலி வெரி கேப்பபிள். அவங்க ஏன்னா 10 ஓவர் மேல கொண்டு வராங்க. ஹி ஷுட் பவுல் 7th or 8th ஓவர். 6th ஓவர் ரஷித் கான் ஒரு ஓவர் போட்டு 7th வந்து சாய் கிஷோர்ல இருந்து போட ஆரம்பிக்கணும். வாஷிங்டன் சுந்தரை விட சாய் கிஷோர் இஸ் மோர் எஃபெக்டிவ்னு நினைக்கிறேன் நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் bowling. ஸோ அண்ட் 11 இஸ் முகமது சிராஜ். ஸோ இதுல ஒரு சர்ப்ரைசிங்கான டெசிஷன் நான் எடுத்தது வந்து ரபாடாவை ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் ஐ வுட் லைக் டு மேக் ஹிம் சிட். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மேட்சஸ்க்கு ஃபார்ம் ஃபார்ம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான். ஏன்னா நியூ பால் பவுலர் அவங்களுக்கு முகமது சிராஜ் இருக்காரு. அதை தவிர இம்பாக்ட் பிளேயரா நான் பிரசித் கிருஷ்ணா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அவர் ஒன் சேஞ்ச்ல போட போறாரு. ஜேசன் ஹோல்டரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஜேசன் ஹோல்டர் சூப்பரா போட்டிருக்காரு இந்த வேர்ல்டு கப்ல. ஸோ வேர்ல்ட் கப். Yeah. அட்லீஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் தி இதுல நான் ஜேசன் ஹோல்டரை போட வைப்பேன் இன்ஸ்டெட் ஆஃப் ரபடா. சரி, ரபடா வந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல ஐபிஎல்ல. ஐபிஎல் டர்ம்ஸ்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கிடையாது, ஆவரேஜ் போலர் தான் ஐபிஎல்ல. உங்களோட 4 ஃபாரினர்ஸ் யாரு? பேண்டன், ரஷீத் கான், ஹோல்டர், பட்லர். ஓகே. Yes. இதான் என்னோட 11.
நீங்க சொன்ன மாதிரி எஸ், இது வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ் குட் செட் ஆஃப் தமிழ்நாடு பிளேயர்ஸ் வச்சிருக்கிற ஈவென்ட் கம்பேர்ட் டு சென்னை. ஐ திங்க் தமிழ்நாடு பிளேயர்ஸ் அதிகமா இருக்க டீம் வந்து குஜராத் தான். சுந்தர், ஷாருக், சாய் கிஷோர், சாய் சுதர்ஷன், எஸ் ஆல்மோஸ்ட் 4 players வந்து அண்ட் ஆல் த 4 will be playing in playing 11 நான் நினைக்கிறேன். Yes, Ram, what do you think தமிழ்நாடு players வந்து will be a key players இந்த சீரீஸ் ஸ்குவாட்ல நினைக்கிறீங்களா? And will you go with the same combination as Adarsh? நான் ஆதர்ஷ் சொன்னதுல வந்து முக்காவாசி சேம் தான். ஒரு ஸ்லைட் டிங்கரிங் நான் பண்ணுவேன். எனக்கு ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் டிஃப்ரெண்டா வருவான். என்ன யாருன்னா, எக்ஸப்ட் ஃபார் டாம் பேண்டன் ஐ வில் பிளே ஜிபி கிளென் பிலிப்ஸ் அந்த டீம்ல. நான் அது ஒண்ணுதான் டாக்டிக்கல் சேஞ்ச் ஒன்று பண்ணுவேன். மீதி எல்லாமே மோரல்லஸ் அதே சேம் லெவல் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜிடி டீம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஹேட்ஸ் ஆஃப் டு ஆஷிஷ் நேரா. ஆஷிஷ் நேரா வந்து கோச்சிங்ல எடுத்த உடனே ஜிடி வந்து 2022ல ஃபர்ஸ்ட் டைம் ஜிடி என்டர்ட் த ஐபிஎல், தேவர் த சாம்பியன்ஸ் ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சில. 2023ல ஆல்மோஸ்ட் சாம்பியன்ஸ். த லாஸ்ட் 2 balls டிசைட் ஆச்சு அந்த மேட்ச் வந்து. இட் வாஸ் அ வெரி த்ரில்லிங் ஃபைனல் 2023 ஃபைனல்ஸ். அது வந்து லாஸ்ட் 2 balls அவுட் கம் சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு தேவர் ஆல்மோஸ்ட் பேக் டு பேக் சாம்பியன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் 2 சீசன்ஸ்ல. தென் சுப்மன் கில் டுக் ஓவர். ஹர்திக் பாண்டியா வந்து தேவையே இல்லாம மும்பைக்கு வந்தாரு. அவர் வந்து ஜிடிலே இருந்திருக்கலாம். அவர் வந்து அன்பார்ச்சுனேட்லி அவர் மும்பைக்கு வந்தாரு. மும்பைல ரோஹித் செமையா கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தாரு. He led மும்பை டு 5 IPL டைட்டில்ஸ். பட் மும்பையை பத்தி பேசும்போது அதை பத்தி வருவோம். ஹர்திக் பாண்டியாவோட மூவ் பேக் டு மும்பை டிட் நாட் ஒர்க் அவுட் வெல்ன்றதை நான் ஃபீல் பண்றேன். பட் எனிவே இப்போதைக்கு இருக்கிற டீம்ல சுப்மன் கில் டீசெண்டா லீட் பண்ணியிருக்காரு சைடு. ஸோ அவரோட கேப்டன்சியும் வந்து இட் இஸ் எவால்விங் வெல். ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஆஸ் ஓப்பனர் இஸ் டெரிஃபிக். இஸ் ஓப்பனர் இஸ் டெரிஃபிக். அண்ட் முக்கியமா இந்த விஷயத்த சொல்லியே ஆகும், த ரைஸ் ஆஃப் சாய் சுதர்ஷன். அப்பா என்ன ரைஸ்! சாய் சுதர்ஷனை பத்தி நானும் லக்ஷ்மணும் ஒரு 2 to 3 years பேக் போது பேசிட்டு இருந்தோம். துசுகிறான் வந்து, அவன் பவர் பிளேயர் எல்லாம் நாஸ்தி ஆகிட்டு ஒரு வழி ஆகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி நல்லா துசுகிறான். பட் த ரைஸ் ஆஃப் சாய் சுதர்ஷன் லாஸ்ட் இயர் பர்பிள் கேப் ஹோல்டர், ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு பினாமினல் ரைஸ். ஸ்ட்ரைக் ரேட் அப்படியே மாத்திட்டாரு. ஒரே அந்த 2022 2023 ஃபைனல்ஸ்ல அடிப்பாரு. ஃபைனல்ஸ்ல அடிச்சு ப்ரூவ் தட் இஸ் அ பிக் மேட்ச் பிளேயர். அவரால் ஃபைனல்ஸ்ல பிக் ஃபைனல்ஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். 2024ல ஐ மீன் 2024 பெரிய இம்பாக்ட்ஃபுல் சீசன் இல்லைனா கூட 25ல வந்து ஆரஞ்ச் கேப் ஹோல்டர். நிறைய கன்சிஸ்டன்சி, பிரில்லியன்ட் ஸ்ட்ரைக் ரேட். ஸோ ஒரு T20 பேட்டிங்க ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடி விராட் கோலியோட ஸ்டைல ஃபாலோ பண்ணி என்னால ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடி பவர் கிடையாது ஆனாலும் 6 அடிக்க முடியும் என்னால அப்படின்னு காட்டுறாரு. அதாவது T20ல ஒரு டீசென்ட் ஸ்ட்ரைக் ரேட், ஒரு 150+ ஸ்ட்ரைக் ரேட் லாஸ்ட் இயர் நினைக்கிறேன். ஸோ வச்சு கன்சிஸ்டன்டா 700+ ரன்ஸ், அமேசிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ என்னோட ஓப்பனர்ஸ் வந்து ஐ வில் கோ வித் சேம் காம்பினேஷன். ஐ வோன்ட் டிக்கர். ஸோ கில் அண்ட் சாய் சுதர்ஷன் டு ஓப்பன். ஒன் டவுன் ஜாஸ் டப்பாஸ். இப்போதைக்கு ஃபார்ம்ல இல்ல, பட் there is a saying, form is temporary, class is permanent. I think Josh has that class. So அதனால வந்து I will go with Josh ஒன் டவுன்ல. ஸோ அந்த டாப் 3ல எந்த சேஞ்சுமே இல்லை. 2 down வந்து லாஸ்ட் சீசன்ல ஒரு ஃபியூ மேட்சஸ்ல வாஷிங்டன் சுந்தர் பிளேட் வெரி வெல் அந்த 2 down ரோல்ல. ஸோ அதனால ஐ வில் பிளே வாஷிங்டன் சுந்தர் 2 down. அண்ட் தென் 3 down வந்து இங்கதான் ஆதர்ஷ்க்கு எனக்கு ஒரு சின்ன இது. அவன் வந்து ஆதர்ஷ் வந்து டாம் பேண்டன் ஆட வைப்பேன்னு சொன்னா, நான் ஐ வில் கோ வித் ஜிபி. ஏன்னா அவன் எப்படி டாம் பேண்டனோட ஃபேனோ நான் ஜிபியோட ஃபேன். அது எல்லாருக்குமே தெரியும். வேர்ல்ட் கப்ல இருந்து நியூசிலாண்டோட இதுல இருந்து பாத்துட்டு இருக்கோம். நானும் லக்ஷ்மணன் எப்படி ஜிபிக்காக அடிச்சுக்கிட்டோம்னு சொல்லி ஜிபியை பேக் பண்ணி பாயிண்ட் புலி அப்படின்னு சொல்லி. ஸோ ஹி கேன் பேட், ஹி கேன் கிவ் யூ. அண்ட் பிலிப்ஸ் வந்து ரொம்ப பாவம். லாஸ்ட் 2-3 சீசன் சான்ஸே கொடுக்கல. 2-3 சீசன் சுத்தமா ஒரு மேட்ச் கூட சான்ஸ் கொடுக்கல. ஹி வாஸ் பீன் கம்ப்ளீட்லி அண்டர் யூட்டிலைஸ்ட் கிடையாது. அவனை யூட்டிலைஸே பண்ணல. ஃபர்ஸ்ட் அவன் அண்டர் யூட்டிலைஸ்ட் இஸ் அ பேட் வேர்ட். ஆக்சுவலா அண்டர் யூட்டிலைஸ்ட்னா என்னன்னா ஒழுங்கா யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். அதுக்கு ஆதர்ஷ் சொன்ன மாதிரி சாய் கிஷோரை ஒழுங்கா யூஸ் பண்ணல, எஸ்பெஷலி ஹர்திக் பாண்டியா ஒழுங்கா யூஸ் பண்ணலன்னு சொல்லலாம். கில் வந்து லாஸ்ட் ஒரு 2 to 3 years பீன் யூசிங் இட் வெல் சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும். பட் அண்டர் யூட்டிலைஸ்ட் கூட கிடையாது, யூட்டிலைஸே பண்ணல பிலிப்ஸ். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ கிரைம் இன் லெட்டிங் அவுட் அ பிளேயர் லைக் பிலிப்ஸ். லைக் தட் பிலிப்ஸோட டேலண்ட்டை கம்ப்ளீட்டா வேஸ்ட் பண்ணாங்க. பட் இந்த சீசன்ல நான் வந்து ஐ வில் பிளே ஷுவர்லி பிலிப்ஸ் என்னோட இதுல. ஸோ பிலிப்ஸ் வில் பி மை நம்பர் 5.
6 வந்து ஷாருக் கான் வந்து லாஸ்ட் சீசன் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். ஸோ அவர் வந்து நான் சும்மா அதாவது ஒரு பினிஷிங்காக வச்சிருப்பேன். தேவைப்பட்டா அண்ட் மெயின்லி வித் பால் ஐ வில் யூஸ் இம் மோர். ஷாருக் கான் வந்து மோர் ஆஃப் இப்போ போலரா வந்து ஆடிட்டு இருக்காரு, ஆடுவார் என் டீம்ல. பேட்டிங் பட்டா பாவிய படாட்டி இல்லைங்க, பட்டுதான் எனக்கு லக்கு அதுல. ஸோ பண்ணலன்னா ஐ வில் யூஸ் இம் மோர் அஸ் அ போலர் ஷாருக் கான். நம்பர் 6. 7 வந்து ஐ வில் கோ வித் பிக் டி ராகுல் தெவாட்டியா. அந்த காலத்துல இருந்து ஆதர்ஸ் கரெக்டா சொன்னான், 2 பால் 2 சிக்ஸ் அடிக்கிறதுதான் அவர் டீம்ல இருக்காருன்னு சொல்லி. ஸோ அண்ட் இஸ் ஆல்சோ குட் ஃபீல்டர். ஹி கேன் பி யூட்டிலைஸ்ட் அஸ் அ போலர் இஃப் நீடட். ராகுல் தெவாட்டியா பெருசா வச்சு போலிங் ஒன்றும் போடுறது இல்லை, இப்போ அவங்க கேப்டன் கொடுக்கறது இல்லை, பட் யூட்டிலைஸ் பண்ணலாம் தேவைப்பட்டா ஹி கேன் போல். ஸோ 7 வில் பி பிக் டி. 8 வந்து ஜேசன் ஹோல்டர். இந்த ஆஃப் லேட் வேர்ல்ட் கப்லேயே பார்த்தோம் நம்ம, ஹி ஹஸ் பீன் இன் சென்சேஷனல் ஃபார்ம். ஸோ 8 வந்து ஐ வில் பிளே ஜேசன் ஹோல்டர். அண்ட் 9 வந்து ஐ வில் பிளே கோ வித் ரஷீத் கான். 10 வந்து சிராஜ். 11 பிரசீத் கிருஷ்ணா, லாஸ்ட் டைம் பர்பிள் கேப் ஹோல்டர். ஸோ சிராஜ் அண்ட் பிரசீத் கிருஷ்ணா 10 and 11. My impact player would be Sai Kishore. So என்னோட 4 foreigners வந்து பட்லர், பிலிப்ஸ், ஹோல்டர், ரஷீத் கான். ஆதர்ஷ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப், ஒரு பிக் ஹேட்ஸ் ஆஃப். ரமணாவை பத்தி கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கான் ரமணாவை பத்தி. அண்ட் ஆதர்ஷ் சொன்னதுல நான் ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்றேன். நான் ரமணாவை ஆடவே மாட்டேன். ரமணாவை வந்து என்னோட எந்த பிளேயிங் லெவல்ல எந்த மாதிரியுமே நான் ரமணாவை ஆட மாட்டேன். இந்த 4 players ஆர் மை பெஸ்ட் 4 foreign players. இந்த ஜிடியோட டீம்ல வந்து பெஸ்ட் 4 foreign players-ன்றது வாட் ஐ ஃபீல் இஸ் பட்லர், பிலிப்ஸ், ஹோல்டர், ரஷீத் கான். இவங்க 4 பேர் தான். ஸோ ரமணா வந்து தேவையில்லைப்பா. இது மாதிரி ரமணா வந்து ஓப்பன் மேட்ச்ல ஒரு வாட்டி டிராப் பண்ணது வந்து சிகர் தவான் தான் ஃபர்ஸ்ட். நானும் லட்சுமணன் சொல்லிட்டு இருந்தோம் சிகர் தவானோட கேப்டன்சிக்கு ஹேட்ஸ் ஆஃப்னு. அவர் என்ன பண்ணிட்டாரு கடைசியிலனா, சிகர் தவானை டிராப் பண்ணிட்டு ஒரு பெரிய சாதனையை புரிஞ்சுட்டாரு. அதை வந்து வாஸ் அ கரேஜியஸ் கேப்டன் காமிச்சிட்டு கடைசியில பார்த்தா மஸ்ட் வின் மேட்சுக்கு போய் ரமணாவை கூட்டு வரு. ஒரு மஸ்ட் வின் மேட்ச்ல போய் ரமணாவை வந்து கூட்டு வந்தாங்கிறாரு. அவரு வந்து நான் பேசிக்கிட்டு இருந்தது அப்படியே ஆப்போசிட்டா பண்ணிட்டாரு. நார்மல் மேட்ச்ல ரமணா ஆட வச்சிருந்தா ரமணாவோட ஒரு 3 or 4 மேட்சஸ் ரமணா போலிங்ல அப்போ வந்து ஃபார்ம்ல இருந்தாரு ரமணா. சோ நார்மல் மேட்ச்ல வந்து ஒரு 3-4 விக்கெட் எடுத்து வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. மஸ்ட் வின் மேட்ச் போய் ரமணா கூப்பிட்டு வந்துட்டாரு. அது வந்து அப்செட் கேப்டன்சி மாதிரி இருந்தது. சோ இது வந்து இதெல்லாம் ஜோக்ஸ் அபார்ட். நான் என்னோட பிளேயிங் லெவல் இதுதான். இம்பாக்ட் பிளேயரா வில் பிரிங் சாய் கிஷோர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டீம்ல நான் வந்து பெருசா ஒன்றும் சேஞ்சஸ் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏன்னா ஐ வில் கோ வித் சாய் கிஷோர் ஆஸ் அ போலர் அதுல. ஏன்னா சோ தட் ஐ வில் ஹேவ் ரஷீத் கான், சுந்தர், சாய் கிஷோர் ஆஸ் மை 3 ஸ்பின்னர்ஸ், சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, ஹோல்டர் ஆஸ் மை 3 ஃபாஸ்ட் போலர்ஸ். தேவைப்பட்டா பிலிப்ஸ் வச்சு போலிங் போடலாம். பிலிப்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா போலிங் ஆப்ஷன். அண்ட் இன்னொன்று வந்து ஐ கேன் ஈவன் யூஸ் ஷாருக் கான்ஸ் போலிங் இஃப் நீடட். ஷாருக் கான், பிக் டி இவெல்லாம். சோ என்னோட இம்பாக்ட் என்னோட டீம் இதுதான். கான்ஸ்டன்ட் 12 வரைக்கும் இம்பாக்ட் பிளேயர் ஐ வில் நாட் சேஞ்ச். இம்பாக்ட் பிளேயர் ஐ வில் பிரிங் இன் சாய் கிஷோர். யா அது நம்ம கரெக்ட். ஐ திங்க் உன்னோட இம்பாக்ட் பிளேயர் யாரு? உன்னோட இம்பாக்ட் பிளேயர் கிருஷ்ணா. நான் வந்து சாய் கிஷோர் 11ல ஆட வச்சுட்டு பிரசித் கிருஷ்ணா அப்புறம் போலிங் மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஓகே. actually I think pretty much a good solid team தான் நினைக்கிறேன். Yes, Lakshman, we do speak a lot about the batting. So நம்ம bowling கருவோம். Yes, bowling they have Rashid Khan, who's the like world class spinner. And then we have Sai Kishore, நல்லா வளர்ந்துட்டு வராரு. A good season for his last season. அவர் கொஞ்சம் நல்ல சீசனா இருந்துச்சு. What do you think about the GT bowling? நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல எனி கேப், எனி லீக்கேஜஸ்? யா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜிடி டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ். அந்த மிடில் ஆர்டர் வந்து பேக்ட் வித் ஆல்ரவுண்டர்ஸ். எல்லாருமே பேட்டிங் ஆடுவாங்க, போலிங் போடுவாங்க. அந்த மாதிரி தே ஆர் வெல் ரவுண்டட் டீம் நினைக்கிறேன். இட் இஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஸ்ட்ரென்த்ஸ். அவங்களோட கோர் யூனிட்டே வந்து இந்த மாதிரி இருக்கிறது வெரி வெரி குட் சைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் பாயிண்ட் வந்து ஆதர்ஷும் சரி ராமும் சரி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சேர்த்து அவங்களே முடிச்சிட்டாங்க லிட்ரலா. ஐ டோன்ட் ஹேவ் டு டச் எனிதிங் எல்ஸ் அப்படி மாதிரி ஆகிட்டாங்க. நான் வந்து ராம் எதிர்பார்த்தேன் ரபடாவை ட்ராப் பண்ணுறது சான்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஆதர்ஷ் நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. ஐ தாட் யூ வில் பேக் ரபடா. நான் வந்து ஆடுவாங்க அப்படின்னு சொல்லுவான்னு நினைச்சேன். பட் இட் இஸ் அ கிரேட் செலக்ஷன் ஆக்சுவலி. அந்த பாயிண்ட்டுக்காகவே ராம் சொன்ன மாதிரி ஐ கிவ் ஃபுல் கிரெடிட் டு ஆதர்ஷ். ஸோ என்னோட பிளேயிங்ல வந்து ராமோட எக்ஸாக்ட் பிளேயிங்ல வந்தா என்னோடதும். பட் சம் மைனர் டிங்கரிங் இந்த ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நம்பர் 4ல ஷாருக் கான் ஆட வைப்பேன். ஏன்னா பிலிப்ஸ் பாத்தீங்கன்னா
பிலிப்ஸை நீங்க 4-3 ஆட வைக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நாட் ஐடியல் நினைக்கிறேன். யூ ஷுட் பி நம்பர் 5 சால் அந்த ஸ்லாட் அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா வந்து ஒரு அப்படி நம்பர் 5னா ஒரு 10வது ஓவர் 12வது ஓவர்ல வந்து கரெக்டா யூ கேன் ஆக்சிலரேட். டெத் ஓவர்ஸ்ல வந்து யூ வில் பி வெரி வெரி ப்ரூவன் ஃபினிஷர். நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. SRK ஷாருக் கானை வந்து கொஞ்சம் முன்னாடி இறக்கிட்டு அவர் கொஞ்சம் ஃபார்ம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவரை பிளேயிங் லோன் ஆட வைக்கிறது ராம் சார் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் வந்து ஆட வச்சு ஃபார்ம் கொண்டு வரது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் GT as far as பேட்டிங் இஸ் கன்சர்ன். இப்போ ஸ்வேதா கேட்ட கொஸ்டினுக்கு வந்து போலிங்ல வந்து எஸ் போலிங் வந்து இவங்கள்ட்ட வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாமே கவர்டு, அதாவது ஆல்ரவுண்டர்ஸ் வச்சு தே ஆர் ஜஸ்ட் கவரிங் ஆல் த பேசஸ். இப்போ ரஷீத் கான் பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர், அவரால் அவர் இப்போல்லாம் பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருக்காரு ரஷீத் கான். ஆக்சுவலா அவர் வந்து எஸ் வேர்ல்டு கன்வெர்டட் கப்ல வந்து வேர்ல்டு கப்ல கலக்கிட்டாரு, அதுவும் சவுத் ஆப்பிரிக்காவோட. சிக்ஸ் ஆமா தான். ஆமா நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு. ஸோ மெயினா இஸ் பிளேயிங் எஸ் பேட்ஸ்மேன் நினைக்கிறேன். அவருக்கு அந்த ஃபார்ம்லாம் பெருசா இல்லை போலிங்ல. அப்புறமா ஹோல்டர் வந்து எஸ் ராம் சொன்ன மாதிரி ஐ வாஸ் டெரிஃபிக் இந்த வேர்ல்டு கப். ஏன்னா ஹோல்டர் வந்து டீம் ஆஃப் த 11லயே வரதுக்கான சான்ஸ் கூட இருந்திருக்கும். அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பிரில்லியன்ட்லி. ஸோ அதனால ஹோல்டர் வந்து வில் பி அ ஷூர் பிக் இன் மை டீம். அண்ட் அதுவும் அவரோட லாங் லீவர்ஸ், அவரோட கையெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். சிக்ஸ் அடிக்கிறதுக்கு ஐடியாவான பிளேயர். அந்த கரீபியன் பவர் இருக்கு அவன்கிட்ட. ஸோ யூசுப் பதான் மாதிரி. ஆமா எக்ஸாக்ட்லி கரெக்ட். பர்ஃபெக்ட் கரெக்ட். சோ இதுல வந்து நான் இம்பாக்ட் பிளேயரா வந்து ஸ்லைட் சேஞ்ச். நான் பிளேயிங் லெவல்ல ஐ வில் பிளே சாய் கிஷோர். இவன் ஆதர்ஷ் சொன்ன மாதிரி என்னோட இம்பாக்ட் பிளேயர் எப்படி வாஷிங்டன் சுந்தர். ஸோ இப்போ ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் மெயினா போலிங்ல பெருசா தேவைப்பட மாட்டான்னு நினைக்கிறேன் இந்த லெவன்ல. ஏன்னா பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், சாய் கிஷோர், ஹோல்டர், ரஷீத் கான் 5 பேர் இருக்காங்க. பிலிப்ஸும் போலிங் போடுவாரு. ஸோ அதனால தேவைப்படுது பேட்டிங் இப்போ ரொம்ப கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 3 விக்கெட்ஸ் குயிக்கா வந்துச்சுன்னா ஐ கேன் ராம் சொன்ன மாதிரி ஐ கேன் பிளே வாஷிங்டன் 4 or 5 டு ஜஸ்ட் ஸ்டடி திஸ் ஷிப். அதனால ஐ கேன் மேக் ஹிம் யூஸ் தட் வே. போலிங்லயும் வந்து தேவைப்பட்டா இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வந்துக்கலாம். ஸோ 12 ராம் சொன்ன மாதிரி எக்ஸாக்ட்லி அக்ரி ஃபுல்லி 100%. இதுதான் பெஸ்ட் 12 அவங்களுக்கு. ஐ டோன்ட் திங்க் எனி அதர் சேஞ்ச் இஸ் நீடட். ஸோ இந்த டீமை எடுத்தாங்க அப்படின்னா தே ஹேவ் வெரி வெரி குட் சான்ஸ். போலிங் வந்து சிராஜோட ஃபார்ம் வந்து ஹஸ் பீன் அவுட்ஸ்டாண்டிங். லாஸ்ட் ஒரு 1.5 to 2 years பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ரெட் பால் கிரிக்கெட்ல வெரி குட். T20 நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்காரு. குஜராத்துக்கு நல்லா போட போன வருஷம் he was outstanding. நியூ பால்லாம் 3 ஓவர் கொடுத்திருந்தாங்க, சூப்பரா போட்டிருந்தாரு. ஸோ அதே மாதிரி ஐ வில் ஃபாலோ த ஸ்ட்ராட்டஜி. பிரசீத் கிருஷ்ணா வந்து ஹாட் அண்ட் கோல்டு. அவர் வந்து ஆனிஸ் டே நல்லா பவுன்ஸ் பேசன் மோஸ்ட்லாம் போட்டு விக்கெட் எடுத்துருவாரு. இல்லைன்னா வழங்கி தரத்துக்கும் சான்ஸ் இருக்கு. 4 ஓவர் 50-55. ஸோ அது வந்து ஹிட் ஆர் மிஸ் பிளேயர் அவரு. பட் யா bowling wise I won't say it is extraordinary, but it is a decent bowling attack சொல்லலாம். So that is my analysis about GT, but a very very good squad surely. Yes. நீங்க நீ வந்து லக்னோ பாக்குறதோட ஹைதராபாத் பாக்குறதோட GT பெட்டர் தான் சொல்லுவ bowlingல. 100% எஸ். அதான் கண்டிப்பா. ஏன்னா 2 மேட்ச்ல 2 நேத்துக்கும் முந்தானதுக்கும் அதை பத்தி ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம். அதனாலதான் கேட்டேன் கிளாரிபிகேஷனுக்காக. கண்டிப்பா பெட்டர். அண்ட் ராம் ஒத்துக்கிறேன். ரபடாவை எந்த மேட்சுமே ஆட மாட்டேன். If at all they need, இப்போ ஹோல்டருக்கு ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா I will bring ரபடா. பட் என்னன்னா I will drop him in the knockout games. பிளே ஆஃப்ஸ்ல வந்து I will take a bold call அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல. பட் எனக்கு தெரிஞ்சு எந்த கேப்டனே பண்ண மாட்டாங்க. ஏன்னா they will fear. ஏதாவது தோத்துறோம் அப்படின்னா ரபடாவே ஆடல அப்படின்னு கேட்பாங்க மீடியால. ஸோ they will fear, they won't do that. பட் பிளேயிங் லெவன் ஆடாம இருக்கிறது பெட்டர் என்ன பொறுத்த வரைக்கும். This is the best 11 I feel so. Yes, நீங்க சொன்ன மாதிரி it's the best 11. I think almost they have the same combinations. They don't want to do much changes. அந்த அளவுக்கு ஸ்குவாட் இருக்கு. Such compared to other teams, a good squad அப்படினே சொல்லலாம். So now key players to watch out for. Others who will be a key player to watch out for in the team. பேட்டிங்கே சொல்லிட்டேன். சுப்மன் கில் தான் இந்த டீமோட கீ பிளேயர் பேட்டிங்ல. பவுலிங்ல Actually எனக்கும் I too feel the same because அவர் வந்து T20 World Cup எடுக்கல. Now I think he will show it this show that aggression in IPL னு நானும் நினைக்கிறேன். இல்ல அவரோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும். he has been phenomenal IPL ஃபுல்லாவே from the start. ஃபர்ஸ்ட் 2 சீசன் அவர் KKR யூஸ் பண்ணல. பட் GT வந்ததுல இருந்தே போன சீசன் வாஸ் ஆஃப் சீசன் பட் ஸ்டில் 500 மேல அடிச்சிட்டாரு. 550-600 கிட்ட வந்துட்டாரு போன சீசனே. ஆஃப் சீசன் தான் சொன்னாங்க போன வாட்டியே. ஸோ இஃப் இஸ் இன் ஃபுல் கியர்னா யாராலையும் நிறுத்த முடியாது சுப்மன் கில்ல. அண்ட் பவுலிங்ல ஐ திங்க் சாய் கிஷோரை ப்ராப்பரா யூஸ் பண்ணல. நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். மேபி இஃப் இஸ் கிவன் மேபி இஸ் மை பி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஒன்னொன்னு இருக்கு, சாய் சுதர்ஷன் எனக்கு என்னமோ பர்சனல் ஒப்பீனியன் இந்த வாட்டி ஹி ஒன்ட் கிளிக்னு தோணுது எனக்கு. இந்த வாட்டி மெயின் ரீசன் ஃபர்ஸ்ட் இன்ஜுரியில இருந்து வராரு. ஃபர்ஸ்ட் இன்ஜுரியில இருந்து வந்துருக்காரு. டொமஸ்டிக்ல பெரிய சீசன் கிடையாது இல்ல. அப்புறம் டெஸ்ட்ல ரொம்ப ரொம்ப ஆவரேஜ். ஓகேவா, டெஸ்ட்ல ஓரளவு இப்போ
இந்த 2 சீசன் அடிச்ச ரீசன் என்னன்னா, அவர் அடிச்ச பெரிய இம்பாக்ட் இல்ல போன சீசன் தவிர. அதுக்கு முன்னாடி அவர் அடிச்ச 50லலாம் என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய இம்பாக்ட் கிடையாது. அவர் ஆன 35 ஆர் 40 பால்ஸ் 50ல ஆப்போனண்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸோ நான் பார்த்த வரைக்கும் அவர் விக்கெட் எடுக்கவே போல 2024 சீசன்லலாம். போன சீசன்ல விக்கெட் எடுக்க போய் அடிச்சாரு. ஸோ போன சீசன் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் அதுக்கு முந்தின சீசன்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் யாருமே விக்கெட் எடுக்கவே போல அவரை. அவர் ஆட வச்சாலே போதும் தான் ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி. ஏன்னா அவர் ஆடினது அப்படி. ஏன்னா ரிட்டையர் அவுட்லாம் ஆக்கி இருப்பாங்க ஒரு மேட்ச் அவரை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டு பி ஹானஸ்ட் ஹி இஸ் அன் ஆவரேஜ் பிளேயர். மேபி இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு அவர் வீக்னஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் மேட்ச்ல ரொம்ப நம்பி இறக்கினாங்க. பட் ஒரு மேட்ச் கூட கிளிக் ஆகல. அதனால அது அந்த கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ வந்து ஆதர்ஷ், நீ வந்து இந்த 2 ஜிடில வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா, அந்த ஓப்பனர்ஸ் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி. அவங்க வந்து தே வில் கிவ் யூ 600 ரன்ஸ் சாலிடா. அதை நீ கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். எல்லா சீசன்லயும் 2023 சாய் சோர்ஸ் ஹாஸ் பீன் வெரி கன்சிஸ்டன்ட். நீ சொன்ன மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் ராமும் சொன்னான் ஸ்டார்டிங் ஆஃப் த கரியர்ல ரொம்ப ஸ்லோவா இருந்தது. எஸ் ஐ அக்ரி. பட் லாஸ்ட் ஒரு 1.5 years ஐ இம்ப்ரூவ் T20 பொறுத்த வரைக்கும், IPL பொறுத்த வரைக்கும். ஸோ தட் குட் பி வெரி ஹேண்டி. பட்லர் ஃபார்ம் இல்லாததை இவங்க காம்பன்சேட் பண்ணி இவங்களும் ஆட வேண்டியிருக்கும். பட்லர் திருப்பி வந்துட்டாரு ஃபார்ம்லனா அது ஐடியல் பா. பட்லருக்கு இந்தியன் பிச்சஸ், அகமதாபாத் பிச்சு, கில்லுக்கு கேட்கவே வேணாம். கில்லுக்கு வந்து வாழையில போட்டு சாப்பாடு போட்ட மாதிரி அகமதாபாத் பிச்சு அப்படியே முழுகிடுவாரு வர பாலெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஜாலியா இருக்கும் கில்லுக்கு. பட்லரும் ஃபார்முக்கு வந்தா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ பார்க்கலாம். எஸ், டாப் 3 ஒரு குட் காம்பினேஷன் சொல்லலாம். எஸ் லக்ஷ்மன், உங்களோட கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்? அதான் ஐ ஹோப் பட்லர் கிளிக்ஸ். தான் இதுல வந்து ப்ரெடிக்ஷன்றத விட எனக்கு இன்ட்ரெஸ்ட், தட் இஸ் ஐபிஎல் பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும். ஸோ மைண்ட்ல வந்து ஜாலியா இருக்கணும் அப்படின்ற அந்த மாதிரி பார்க்கும்போது பட்லர் கிளிக் ஆனா இட் வில் பி எ ட்ரீட் டு வாட்ச். ஏன்னா என்ன பிளேயருங்க இந்த ஐபிஎல் இந்த வேர்ல்ட் கப்ல சொதப்பி தெரியாது எல்லா மேட்சும். அந்த 25 இந்தியாவில் அடிக்கும் போதும் இட் வாஸ் பிளேயிங் அ ஹாரிபிள் இன்னிங்ஸ். பார்க்கறதுக்கே கஷ்டமா இருந்தது, இப்படி தடவறாரு பட்லர் அப்படின்னு. அதெல்லாம் இல்லாம அவர் வந்து அடிப்பாருன்னு ஐ ஹோப். பிகாஸ் அகமதாபாத் பிச் வந்து வில் சூட். நல்லா பால் வில் கம் ஆன் டு த பேட் பியூட்டிஃபுல்லி. நல்லா ரோடு, ஹைவே என்னன்னா நேஷனல் ஹைவே என்னன்னா நேம் வச்சுக்கலாம். ஸோ நல்லா இருக்கும் பிச்சு. ஸோ அதில் வந்து நல்லா அடிச்சாருன்னா தென் குஜராத் இஸ் இன் ஃபார் ட்ரீட். ஃபேன்ஸ்க்கு வந்து ஜாலியாக இருக்கும். ஸோ யா பட்லர் வில் பி நைஸ் திங். எஸ் ராம், who do you think a key player? இது இந்த கொஸ்டினை நீ கொஞ்சம் ரிஃபைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கீ பிளேயர்ஸ் கேட்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 2 3 3 பேரும் தான் கீ இதுல. பட் இஃப் அட் ஆல் என்ன பொறுத்த வரைக்கும் டாப் 3 தான் கீ. 1 2 3 ஷாப்பு 3 அவங்க அப்படிதான் ஆடிட்டு இருக்காங்க. போன சீசனும் அதே ஃபார்முலா தான், இந்த சீசனும் அதே ஃபார்முலா தான். நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நல்லா சொல்லிக்கிறேன். இதுல வந்து ஜிடி மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா ஓவர் த லாஸ்ட் 2-3 years ஐ ஹவ் சீன் பிலிப்ஸ் பீங் அண்டர் யூட்டிலைஸ்ட். அது ஜிடி ஸ்பெசிபிக்கா பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் எஸ்ஆர்எச் அண்டர் யூட்டிலைஸ்டா நானா வளர்றேன். நீங்க யூட்டிலைஸே பண்ணல பிலிப்ஸ். அதான் சொல்றேன். இல்ல அண்டர் யூட்டிலைசேஷன் அவன் யூட்டிலைஸே பண்ணல. அதான் சொல்றேன். எஸ்ஆர்எச் வந்து வில்லியம்ஸ் மறக்கலாமா? ஐ டோன்ட் ரிமெம்பர் தி எக்ஸாக்ட் கேப்டன் யாருன்னு. ஏன்னா 2 பேருமே கேப்டன்சி பண்ணாங்க. 2 பேரும் வேற வெல் பிலோ பார் கேப்டன்சில. ஸோ அவங்க வந்து தே பேட்லி மிஸ் பிலிப்ஸ் அந்த எஸ்ஆர்எஸ் டீம்ல. அந்த மாதிரி இவங்க பண்ணுவாங்கன்றதான் என்னோட கெஸ். பிலிப்ஸ் மட்டும் இது மாதிரி நடக்குது. நியூசிலாண்டர்ஸே பாருங்க, அந்த சாண்டர் வந்து சிஎஸ்கேல டிராப் பண்ணிட்டே இருந்தாங்க. தீக்ஷனா, ரிச்சர்ட் கிளீசன் இவங்கெல்லாம் ஆடி இருந்தாங்க ஜாலியா சென்னை. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, ஸோ ஹோப்ஃபுல்லி பிலிப்ஸ் பிளேஸ். சரி, நீங்க ஆதர்ஷும் சரி ராமும் சரி இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான இது நானும் கொடுக்குறேன். என்னோட கீ பிளேயர் கிளென் பிலிப்ஸா வச்சுக்கலாம். பட்லர் வந்து அடிச்சா நல்லா இருக்கும். கிளென் பிலிப்ஸ் வந்து ஆடினா நல்லா இருக்கும் டீம்ல. கண்டிப்பா எஸ், ஓகே, நல்லதா இருக்கும். நான் என்னோட கீ பிளேயர் கண்டினியூ பண்றேன் சொல்றதுல. ஸோ இது வந்து நான் டாப் 3 தான் சொல்லுவேன். பட் இஃப் அட் ஆல் எனக்கு வந்து இஃப் ஐ ஹாவ் டு செலக்ட் ஒன்லி ஒன் அவுட் ஆஃப் ஆல் ஆஃப் த பிளேயர்ஸ் அப்படின்னா ஐ வில் கோ வித் பட்லர். பட்லர் இந்த வாட்டி அடிப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வேர்ல்டு கப்ல பெருசா சொதப்பியிருக்காரு. எல்லாருமே பார்த்தோம் வேர்ல்டு கப்ல சொதப்பலுக்கு. அகமதாபாத் வந்து லக்ஷ்மன் சொன்ன மாதிரி ஹைவே, ஆதர் சொல்ற மாதிரி ரோடு. ஸோ இந்த 2தோட காம்பினேஷனா இருக்கும். ஐடியல் கிரவுண்டு அகமதாபாத் வந்து பட்லருக்கு வந்து ஐடியல் கிரவுண்டு. லாஸ்ட் இயரே பார்த்தோம் ஒன் டவுன்ல வந்து அவருக்கு எப்படி சூட் ஆச்சு அப்படின்னு சொல்லி. அதுல அவர் வந்து எனக்கு என்னவோ தோணுது ஓப்பனிங்கோட ஒன் டவுன்ல நல்லா ஆடுறாருன்னு தோணுது. பொசிஷன் இன் ஒன் டவுன். சாய் சுதர்ஷனை வந்து நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் முதல்ல, இவனை போய் எதுக்கு நான் ஓப்பனிங் போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் பர்சன். அப்போ வந்து சாய் சுதர்ஷன் as I said before அவர் தொசுக்கிட்டு இருந்தார்.
பட்லரை வந்து எதுக்கு பட்லர் ஓப்பனிங் ட்ராப் பண்ணிட்டு இவரை போய் போட்டாரு. பட் தட் ப்ரூவ் டு பி த மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆக்சுவலி. ஸோ அதை வந்து பட்லருக்கு வந்து ஒன் டவுன் பொசிஷன் நல்லா சூட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி ஐ ஃபீல் ஸோ பட்லர் would be the key. பட் அந்த டாப் 3 ஓவராலா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் கீயா இருப்பாங்க. பிலிப்ஸ் தான் ஒருவேளை டிராப் பண்ணலாம்னா என்ன ஆகுன்றது நம்ம அந்த இது போது பேசலாம், பொசிஷன் போது பேசலாம், பொசிஷன் ஆஃப் த டீம் போது அதை பத்தி நம்ம அப்போ பேசலாம். யா Yes. Actually, I feel like Rashid Khan and Mohammad Siraj will play crucial role in எனக்கு தோணுது compared to others because we know that the top batters வந்து நல்லா ஆடுவாங்க அப்படின்னு, but I feel like bowling they hold the major key அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ரஷித் கான் and Mohammad Siraj, the death 7 to 14 from Rashid Khan and 1 to 6 and 16 to 20 from Siraj எப்படி போட போறாங்க அப்படிங்கறதா மேட்டர் இருக்கு. have a chance to get a title, செகண்ட் டைட்டிலுக்கு சான்ஸ் இருக்கா இல்ல ஃபோர்த் பிளே ஆஃப்க்கு சான்ஸ் இருக்கா அப்படிங்கறத பார்க்க போறோம். சிஎஸ் starting with Ram, do you think they have chance to qualify to playoffs and win a title? என்னை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஷோரா பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆயிடுவாங்க. வித் 11 தட் ஐ டோல்ட் அவங்க வந்து இது பண்ணி பிளே ஆஃப்ஸ்க்கு ஷோரா குவாலிஃபை ஆவாங்க. பட் ஒருவேளை லக்ஷ்மன் சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க அப்படிதான் பண்ணியிருக்காங்க. பிலிப்ஸ் வந்து யூஸே பண்ணிக்காம அப்படி வந்து இது பண்ணி அப்படின்னா நான் இப்போ எழுதி கொடுத்துட்றேன், இவங்க நிச்சயமா குவாலிஃபை ஆக போறது இல்லை. பிலிப்ஸ் மட்டும் இந்த சீசன்ல ஆடல, நான் வந்து குவாலிஃபை ஆவாங்கன்னு சொன்னது பிலிப்ஸ் ஆடுவார்னு நினைச்சிட்டு சொல்றேன். Phillips should play all the matches. So அப்படின்னு இருக்கும்போது நான் சொல்றேன் they are expected to qualify அப்படின்னு. But if Phillips doesn't play, then instead of that Rabada plays. அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க லக்ஷ்மன் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி. பட் அப்படி நடந்ததுன்னா அவங்க 7வது 8வது they won't அந்த குவாலிஃபையர் 9 or 10 வர மாட்டாங்க. அவங்க they will finish with 7 or 8. But I feel like last season எல்லா சீசன்லயும் அவங்க வந்து பிலிப்ஸ் ஆடவே இல்ல தானே. பிலிப்ஸ் அவங்க ஆடவே இல்ல. பட் அந்த டாப் 3 வந்து இது பண்ணி பட் ஆனா they have qualified குவாலிஃபை பண்ணிட்டாங்கல்ல. So do you think they will change their winning combinations? பிலிப்ஸ் இல்ல இந்த வாட்டி வந்து you have players like Jason Holder and Phillips. இந்த வாட்டி வந்து அந்த டிஃபரன்ஸ் தான் they have. இந்த எக்ஸ்ட்ரா இது பிலிப்ஸ் வந்து லாஸ்ட் சீசன்ல இருந்தாரு. பிலிப்ஸ் அவர் ஆடலன்றதால அவங்க வின் பண்ணல ரைட்ல. சோ அப்போ அதுல தெரியுது பிலிப்ஸ் how important he is as a player அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு. ஏன்னா மிடில் ஆர்டர்ல பார்த்தோமே 1 2 3 ஷாப்பு 3 அவ்வளவுதான். நீ 3 விட்டா ஆளு கிடையாது. பட்லர் அந்த எலிமினேட்டர் மேட்ச்ல நீ வந்து பார்த்தா ஒன்லி சாய் சுதர்ஷன் மட்டும் அடிச்சிட்டு இருந்தாரு. இது எல்லாம் ஃபெயிலியர். பட்லர் ஃபெயிலியர், இவரு ஃபெயிலியர். யாரு அந்த இவரு கில்லும் பட்லரும் ஃபெயிலியர். சுந்தரும் இவரும் பார்ட்னர்ஷிப் போடுவார்னு நினைக்கிறேன். சுந்தரும் இவரும் பார்ட்னர்ஷிப் போட்டு அது ஒரு 70 or 80 ரன்ஸ் வரும். அப்புறம் இவன் சுந்தர் போவாரு. அப்புறம் டீம் வந்து வழிஞ்சது அப்படின்ற மாதிரி ஆயிடும். சோ ஐ சே பிலிப்ஸ் அவங்க ஆடினாங்களா, ஐ எக்ஸ்பெக்ட் பிலிப்ஸ் டு பிளே ஆல் த மேட்சஸ். இஃப் பிலிப்ஸ் பிளேஸ் ஷுவர்லி தே வில் குவாலிஃபை. பிலிப்ஸ் ஆடலனா ஓய்தாதான் டீம். ஓகே லக்ஷ்மன், இது உங்க ஒபினியன் இதேதானா இல்ல வாட்சிங் யூ ஹேவ் டு திங்க் தே ஹேவ் a chance to win cup? யா நானும் ஐ திங்க் they will make it to the top 4 தான் நினைக்கிறேன். இல்ல at the worst 5th place ஷுவர்லி. ஏன்னா அவங்க வந்து they have got a very solid team தான் நினைக்கிறேன். டெல்லி மாதிரி தான் அவங்க. பட் ஐ மீன் என்னன்னா the thing is இப்போதைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண டீம்ஸ்ல வந்து டெல்லி அண்ட் குஜராத் லுக் குட். பட் I still think Delhi won't qualify. பட் குஜராத்துக்கு வந்து I think they are slightly better team. ஸோ அதனால I would say 4th or 3rd வரதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. இல்லைன்னா அட்லீஸ்ட் 5th place டாப் 5ல they could finish. ராம் சொன்னதை ஐ அக்ரி அகைன். ஏன்னா ஜிபி வந்து நானும் பிக் ஃபேன், ராமும் பிக் ஃபேன். ஸோ ஜிபி கிளென் பிலிப்ஸ் ஆடியே ஆகணும். அவர் வந்து பாயும் புலி. he will be a very key X factor player. X factor சொல்லலாம் எக்ஸாக்டா. ஸோ ஆட வச்சு அவர் சான்ஸ் கொடுக்கணும். ஏம்பா எவ்வளோ பேரை வந்து நீங்க பேக் பண்ணி அண்டர் லைக் மெனி பிக் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நீங்க டிராப் பண்ணிட்டு அண்டர் டாக்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டே இருக்கீங்க நிறைய மேட்சஸ்க்கு. இப்போ தீக்ஷனா கிளீசன் மாதிரி பிளேயர்ஸா சிஎஸ்கே பேக் பண்ணாங்க தேவையில்லாம. அதாவது சாண்டரை ட்ராப் பண்ணி இவங்க வந்து பிலிப்ஸ் ட்ராப் பண்ணியிருந்தாங்க போன வருஷம் சரி, எஸ்ஆர்எச்சும் சரி. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நீ கிவ் சான்சஸ் டு பீப்புள் லைக் பிலிப்ஸ் இந்த மாதிரி சாண்டர் மாதிரி பிளேயர்லாம் தே கேன் டர்ன் கேம்ஸ். அவங்க வந்து சாண்டர் இஸ் பிரில்லியன்ட் வித் பால், பிரில்லியன்ட் அஸ் அ ஃபீல்டர். பிலிப்ஸ் வந்து ஐடியல், எல்லா பேக்கேஜும் அவரால் சூப்பராக பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் Phillips should be playing all the games, which will be good for GT. Yes, Ram. Yes, others. What do you think? Where do they end up? ஒரே நிமிஷம்.
நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறம் ஆதர்ஷ் யூ கேன் கண்டினியூ. நான் ஆக்சுவலா இந்த பிளேயர்ஸ் பேக்கிங் போது எனக்கு ஞாபகம் வந்தது, இந்த பாயிண்ட் ஜிடி போது பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த பாயிண்ட் இப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அவன் லக்ஷ்மன் எடுத்து கொடுத்தான் பிளேயர்ஸ் பேக்கிங் சொல்லி. இந்த ஜிடிக்கு வந்து அபார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன் ஆஷிஷ் நேராக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் இந்த டீமை போல்ட் பண்ணி பண்ணது கேட்டுறதுக்கு. இப்போ ஸ்பெஷலாவே ஆஷிஷ் நேராக்கு எக்ஸ்ட்ரா கிரெடிட் கூட ஆகும். ஏன்னா 4 தமிழக, சென்னையில கூட இவ்வளவு தமிழக கிடையாது. சென்னையில் வாஷிங்டன் சுந்தர், சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர் அண்ட் ஒன் மோர் கை, யார் அவரு? வாஷிங்டன், சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர், சாரி ஷாருக் கான். ஷாருக் கான், கரெக்ட். இவங்க 4 பேரையும் பிளேயிங்ல விளாட வச்சாங்க லாஸ்ட் இயர். இவங்க 4 பேரையும் சென்னை சூப்பர் கிங்ஸ், சென்னை பேரு ஒரு தமிழ் கூட கிடையாது டீம்ல. எல்லா தமிழ்நாடுலயும் வந்து வெளில போன்னு சொல்லி சீட்டு குடிச்ச வெளில அமைச்ச டீம். பட் ஆஷிஷ் நேரா வந்து இவங்க 4 பேரையும் ஐடென்டிஃபை பண்ணி குஜராத் தமிழன்ஸ் அப்படின்னு பேரை மாத்திட்டாங்க. இதுக்கு தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து இவ்வளவு தூரத்துக்கு இப்போ நேஷனல் டீம்ல வாஷிங்டன் சுந்தர் எப்படி ஆடுறாருன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆஷிஷ் நேரா அண்ட் ஜிடி மேனேஜ்மெண்ட். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஜிடி அண்ட் நேரா அண்ட் கில் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ரெகக்னிஷன். யா ஆதர்ஷ் ப்ளீஸ் கண்டினியூ. கன்சிஸ்டன்டா இருந்திருக்காங்க ஜிடி வந்து. தே ஹேவ் பீன் வெரி கன்சிஸ்டன்ட். ஸ்வேதா கரெக்டா ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி 22ல இருந்து வந்ததுல இருந்து செமிஃபைனல் ஃபைனல் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹேவ் பீன் வெரி கன்சிஸ்டன்ட் எக்ஸப்ட் ஃபார் ஒன் சீசன். ஸோ வி ஹோப் தி சேம் இந்த வருஷம் தமிழர்களுக்காகவே வரட்டும். கண்டிப்பா. எஸ், they do have a good solid set of தமிழர்கள். good friendship created over the top னே சொல்லலாம். with all the players. Yes, others, what do you think these Gujarat Titans will end up? என்ன பொறுத்த வரைக்கும் they will finish at 6 நினைக்கிறேன். I don't think they will qualify. Okay. இந்த வாட்டி. see last time top 3 வந்து 3 பேருமே நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்க. ஸோ பட் இந்த வாட்டி என்ன பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்ஷனும் பெரிய ஃபார்ம்ல இல்லை, பட்லரும் பெரிய ஃபார்ம்ல இல்லை, கில்லும் நாட் இன் இஸ் பெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ 3 பேருமே ஸ்ட்ரகிளிங் தான் டு ஃபைண்ட் தேர் ஃபார்ம். ஒருவேளை அது 3 பேரும் கிளிக், ஏன்னா மிடில் ஆர்டர் ரொம்ப ரொம்ப வல்னரபிள் இந்த டீம்ல. மிடில் ஆர்டர் ரொம்ப ரொம்ப வல்னரபிள். யார் அடிப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. சரி கிளென் பிலிப்ஸ் நீங்க இவ்வளவு சொல்றீங்க, பட் என்ன பெரிய ட்ரஸ்ட்லாம் எனக்கு கிடையாது கிளென் பிலிப்ஸ் மேல. இஞ்சி போனா 20 ரன்ஸ் அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹி கான் சேஞ்ச் தி கேம்னு நினைக்கிறேன் நான். நினைக்கிறேன் இந்த டாப் 3ல 3 பேரும் இஃப் பட்லர் இன் ஃபார்ம்னா நம்ம கண்ணை மட்டும் சொல்லலாம் பிளே ஆஃப்ஸ் போவாங்கன்னு. பட் பட்லரும் ஃபார்ம்ல இல்ல, சாய் சுதர்ஷன் நாட் இன் இஸ் பெஸ்ட், கில்லும் நாட் இன் இஸ் பெஸ்ட். அதனால ஐ ஃபீல் தே வில் எண்ட் அப் இன் 6th நினைக்கிறேன். பட் அவங்க 8, 9, 10க்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தே வில் கிவ் அ ஃபைட். நான் போன வீடியோல சொன்ன மாதிரி நீ வந்து 8, 9 எனக்கு ரொம்ப காம்படிஷன் ஜாஸ்தி உன்னோட டீம்ஸ்ல. நல்லா பாத்து. ஆமா அதான். ஆனா இவங்க போக மாட்டாங்க, இவங்க அந்த 8, 9, 10 காம்படிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஐ ஃபீல் 6th இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதோட இந்த பவுலிங் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசா இல்லை. டெல்லி கம்பேர் பண்ணும்போது டெல்லி இஸ் a பெட்டர் டீம் தோணுது. ஸோ தே மைட் ஹேவ் an edge over to qualify நினைக்கிறேன் டெல்லிக்கு. ஓவரால் டீம் டெல்லி குவாலிஃபை ஆவாங்கன்னு நினைக்கிறேன் குஜராத்தை விட. எஸ் இருக்கலாம். மேபி சான்சஸ் ஆஃப் வந்து யார் ஃபார்ம்ல இருக்காங்கிறது மேட்ச் பார்த்தா தெரியும். ஏன்னா ஒரு சில வேர்ல்டு கப்ல இருக்கவங்க ஐபிஎல்ல ஃபார்ம் போயிடும், ஐபிஎல்ல T20 வேர்ல்டு கப்ல ஃபார்ம் இல்லாதவங்களுக்கு ஐபிஎல்ல ஃபார்ம் வரும். ஸோ அது எப்படி நடக்குன்னு தெரியாது. ட்விஸ்டட் ஒன் அப்படின்னு சொல்லலாம். பட் ஐ ஃபீல் லைக் என்னன்னா ஜிடி ஐ திங்க் ஷோ தேர் கன்சிஸ்டன்சி. ஐ ஃபீல் லைக் தே வில் குவாலிஃபை 3rd or 4th. அதை நம்ம முடிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பேஸ் இதுதான் வந்து ஜிடியோட ஹோல் டீம் அனாலிசிஸ். They have a powerful team, good batting lineup, and also steady bowling attack னு சொல்லலாம். Yeah, do tell us in the comments இந்த bowlingல வந்து இந்த lineup வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கா, where do they end up, என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் to win second title அப்படின்னு do tell us in the comments. Thanks for watching. நம்ம with cricket. See you all in the next team analysis. Let's speak the cricket honest way. Thank you so much.